Hi students, this is Alex here. இந்த வீடியோவில் 2025ல ஒரு ஸ்டூடெண்ட் இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணால் எவ்வளோ செலவாகும் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நமக்கு டிஃப்ரெண்ட் பாசிபிலிட்டிஸ் ஆஃப் ஃபீஸ் இருக்குது. ஸோ ஒவ்வொரு பாசிபிலிட்டிக்கும் ஒரு சில க்ரைட்டீரியாவை ஒரு ஸ்டூடெண்ட் மீட் பண்ணால் அந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சரில் படிக்கலாம். ஸோ அதை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அவங்களோட மார்க்குக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட ஃபீஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல காலேஜ் அண்ட் நல்ல கோர்ஸை வந்து ஈஸியாக செலக்ட் பண்ண முடியும். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து லோயஸ்ட் ஃபீஸில் இருந்து ஹையஸ்ட் ஃபீஸ் வரைக்கும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ லோயஸ்ட் அப்படின்னா நம்ம வந்து ஃப்ரீயாகவே படிக்கிறதுக்கு சில ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஹையஸ்ட் அப்படின்னா ஒரு வருஷத்துக்கே 8 lakhsலேருந்து 10 lakhs வரைக்கும் பே பண்ணுற மாதிரி ஒரு சில ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் என்னென்ன பாசிபிலிட்டிஸ், எந்தெந்த சிச்சுவேஷனில் இந்த மாதிரி ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வருது அப்படின்றதையும் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஃப்ரீயாக படிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு திங், ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்கு கவுன்சிலிங்கில் 7.5 ரிசர்வேஷனில் சீட் எடுத்தால் கம்ப்ளீட்டாக எல்லாமே ஃப்ரீ. ஸோ இது வந்து ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. அப்போ இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், அதாவது ஜீரோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னா அந்த க்ரைட்டீரியாவை மீட் பண்ணணும். ஸோ கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக இருக்கணும் அண்ட் அவங்க வந்து கவுன்சிலிங்கில் 7.5 ரிசர்வேஷனில் சீட் எடுத்திருந்தது. ஸோ இது வந்து ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. பட் இதில் சில எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது. சில காலேஜஸில் வந்து கம்ப்ளீட்டாக எல்லாமே ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணுறாங்க அண்ட் சில காலேஜஸில் வந்து நீங்கள் ஃபுட்டுக்கு மட்டும் பே பண்ணுங்க, நாங்கள் ஹாஸ்டல் ஃபீஸ்லாம் வந்து ஆஸ் பர் த கவர்மெண்ட் ரூல் ஃப்ரீயாக தான் கொடுக்குறோம், பட் ஃபுட் அப்படின்றது வந்து நீங்கள் பே பண்ணணும் அப்படின்னு சொல்லி வாங்குறதா சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சொல்கிறாங்க. பட் சில காலேஜில் அதுவும் கேட்குறதுல எல்லாமே ஃப்ரீயாகவும் கொடுக்குறாங்க. ஸோ இது ஒரு பாசிபிலிட்டி. இன்னொரு பாசிபிலிட்டி, சப்போஸ் ஒரு ஹை கட் ஆஃப் ஒரு ஸ்டூடெண்ட் வச்சுருக்காங்க அப்படின்னா சில செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ், ப்ரைவேட் காலேஜஸ் வந்து ஃபுல்லாகவே வந்து ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க. அதாவது ஃபுல்லாக கம்ப்ளீட்டாகவே ஃப்ரீ. ஸோ அவங்க வந்து எந்த ஃபீஸுமே பே பண்ண வேண்டியது இருக்காது. சில காலேஜ் வந்து 100% ஸ்காலர்ஷிப் தராங்க. ஸோ ஹாஸ்டலில் தான் ஹாஸ்டல் ஃப்ரீ, ஃபுட்டு ஃப்ரீ, ஃபீஸ் காலேஜ் ஃபீஸ் எதுவுமே கட்ட வேணாம். இன்கேஸ் பஸ்ஸில் வந்துட்டு போகிறாங்க வீட்டில் இருந்து அப்படின்னா பஸ் ஃபீஸ் எல்லாமே ஃப்ரீ. ஸோ இந்த க்ரைட்டீரியாவில் ஒரு ஸ்டூடெண்ட் வரணும் அப்படின்னா அவங்க கட் ஆஃப் வந்து ஒரு 195, 190, 185 அது மாதிரி ஒரு ஹை கட் ஆஃப் வச்சுருக்கணும். ஸோ இது வந்து டாப் காலேஜஸில் நிறைய காலேஜஸில் வந்து இந்த ஆப்ஷனில் வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுக்குறாங்க. அண்டு அதுலேயும் சில வேரியேஷன்ஸ் இருக்குது. இப்போது 195 இருந்தால் கம்ப்ளீட்டாக ஃப்ரீயாக கொடுப்பாங்க. 190க்கு கீழே, அதாவது ஒரு 185 to 190 இருந்துச்சு அப்படின்னா சம்டைம் 50% ஸ்காலர்ஷிப் தராங்க. ஸோ அந்த ஸ்காலர்ஷிப் வந்து காலேஜ் டு காலேஜ் அவங்க என்ன டிசைட் பண்ணுறாங்களோ, எத்தனை பேர் அதை அப்ளை பண்ணுறாங்களோ அதை பொறுத்து வேரி ஆகும். அண்டு சில பேர் வந்து இந்த மாதிரி ஸ்காலர்ஷிப்லாம் யூஸ் பண்ணுறது தப்பு அப்படின்னு சொல்கிறது உண்டு. பட் பர்சனலாக நான் சில ஸ்டூடெண்ட்ஸை பார்த்துருக்கேன். ஸ்கூல் எஜுகேஷனே வந்து அவங்க பார்ட் டைமாக அதாவது ஒர்க் பண்ணிகிட்டே தான் வந்து அந்த எஜுகேஷனே பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய காலேஜில் லேக்ஸ் கணக்கில் பணம் செலவு பண்ணி படிக்கிறது கண்டிப்பாக கஷ்டம். ஸோ அவங்களுக்கு வந்து அவங்க வாங்கின மார்க்குக்கு ஒரு மரியாதையாக இதை நினச்சி இந்த ஸ்காலர்ஷிப் எடுத்து படிக்கிறாங்க. அது உண்மையாகவே ரொம்ப நல்ல விஷயந்தான். பட் அதே காலேஜஸ் மார்க் கம்மியாக இருக்கிறவங்க கவுன்சிலிங்கில் வராங்க, இல்லை மேனேஜ்மெண்ட்டில் வராங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரீம்லி ஹை ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வச்சு சீட்டு கொடுக்குறதும் உண்டு. பட் ஆஸ் எ ஸ்டூடெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நமக்கு வந்து இப்படி ஒரு ஆப்ஷன் கிடைக்குது அப்படின்னா அதை ஸ்டூடெண்ட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் அதை யூஸ் பண்ணலாம், வேற ஒரு ஸ்டூடெண்ட் அதை யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ அதனால் ஒரு ஹை கட் ஆஃப் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஸ்காலர்ஷிப்பில் கிடைக்கிற சீட்டை எடுக்கும்போது உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக ஃப்ரீயாக கிடைக்குது அப்படின்னா பேரண்ட்ஸ்க்கு வந்து அந்த ஃபீஸ் பே பண்ணுற அந்த பேர்டன் வந்து ரொம்பவே கம்மியாகிடும். அந்த பேர்டனே இருக்காது இன்கேஸ் நீங்கள் வந்து 100% ஸ்காலர்ஷிப் எடுத்தீங்கன்னா. பட் ஆனால் நம்ம அந்த க்ரைட்டீரியாவை மீட் பண்ணோம். நம்ம வந்து ஒரு 195, 190 இல்லை 185 அதை மாதிரி நம்ம ஹை கட் ஆஃப் வச்சுருந்தா நமக்கு இந்த ஆப்ஷன்ஸ் கிடைக்கும். அடுத்தது, இப்போது சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்னால் வந்து ஒரு 50,000லேருந்து 1 lakh வரைக்கும் தான் பே பண்ண முடியும், அதுக்கு ஏதாவது ஒரு ஆப்ஷன் இருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க. ஸோ அவங்களுக்கு என்னென்னா மறுபடியும் அவங்க வந்து நிறைய மார்க் வச்சுருந்து ஒரு 50% ஸ்காலர்ஷிப்பில் போனாங்க அப்படின்னா மீதி 50% அவங்க பே பண்ணுறது இந்த மாதிரி ஒரு 50,000 வந்து 1 lakh தான் எல்லாமே வரும். இது ஒரு ஆப்ஷன். அதர்வைஸ் அவங்க கவர்மெண்ட் காலேஜை சூஸ் பண்ணால் கவர்மெண்ட் காலேஜ் ஃபீஸ் வந்து ரொம்பவே கம்மி. ஒரு இயர்லியே ஒரு 30,000 அப்படி தான் இருக்கும் ரஃப்லி. அண்ட் இன்கேஸ் அவங்க வீட்டிலேருந்து வராங்கன்னா அந்த ஃபீஸ் மட்டும்தான், வேறு எதுவுமே இருக்காது. ஒருவேளை ஹாஸ்டலில் வராங்க அப்படின்னா அடிஷ்னலாக ஒரு
70 to 80,000 அது மாதிரி நமக்கு செலவாகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. அப்போ எல்லாமே வந்து ஒரு 1 lakh உள்ள நம்மளால் இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ண முடியும். அதாவது பர் இயருக்கு 1 lakh ஸ்பெண்ட் பண்ணி நம்மளால் இன்ஜினியரிங் படிக்க முடியும். இது ஒரு ஆப்ஷன். அண்டு சில பேர் வந்து இன்னும் மார்க் ரொம்ப கம்மியாக இருக்கும். பட் கவுன்சிலிங்கில் ஒரு நல்ல காலேஜே நமக்கு கிடைக்கும். பட் கவுன்சிலிங்கில் நல்ல காலேஜ் அப்படின்னும்போது ஒரு பிராண்ட் வேல்யூ இருக்குது, இப்போ காலேஜுக்கு நல்ல நேம் இருக்குது, அங்கே நல்ல பிளேஸ்மெண்ட் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அவங்க ஃபீஸ் வந்து கொஞ்சம் நார்மலாக அதிகமாகவே வச்சுருப்பாங்க. ஒரு 1 லேக்லேருந்து ஒரு 1.25 லட்சம் வரைக்கும் அவங்களோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கும். அதாவது காலேஜ் ஃபீஸ் மட்டும். அண்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக ஹாஸ்டல் ஃபீஸ் அண்ட் ஃபுட்டு அதுக்கெலாம் தனியாக வரும். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெவலப்பிங் ஃபேஸில் இருப்பாங்க. அப்போது அதனால் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க நிறைய எஃபர்ட் போட்டு காலேஜை வந்து நல்லா டெவலப் பண்ணுற அந்த ஒரு ஃபேஸில் இருக்கும்போது ஒரு 1 லேக்லேருந்து ஒரு 1.25 லட்சம் வரைக்கும் அவங்களோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கும். இது வந்து ரொம்ப கம்மியும் கிடையாது, ரொம்ப அதிகமும் கிடையாது. ஸோ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு சில காலேஜஸ் வந்து இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சரில் இருக்குது அப்படின்னா அதுக்கேற்ற கட் ஆஃப் இருந்திருக்கும். ஸோ ரஃப்லி இப்போ இந்த மாதிரி காலேஜஸ் வேணும் அப்படின்னா ஒரு 175லேருந்து ஒரு 160 அந்த இல்லை ஒரு 165 அந்த கட் ஆஃப் ரேஞ்சில் இருந்துச்சு அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி காலேஜஸ்லாம் ஈஸியாக நமக்கு வந்து கவுன்சிலிங்கில் கிடைக்கும். ஈவன் சில காலேஜஸ் வந்து 140, 150 அந்த ரேஞ்சிலையும் இந்த மாதிரி ஃபீஸ் ஸ்ட்ரக்சரில் கிடைக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அண்ட் இதுக்கு அடுத்த லெவல் காலேஜஸ் வந்து பார்த்திங்கன்னா, நல்லா கம்ப்ளீட்லி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் டெவலப் பண்ணி அண்டு நிறைய ஃபெசிலிட்டிஸ்லாம் அங்கே ப்ரொவைட் பண்ணுறனால நல்ல பிராண்ட் நேம் க்ரியேட் பண்ணி ஆல்ரெடி வந்து நல்ல வெல் டெவலப்டு பொசிஷனில் இருப்பாங்க. அவங்க வந்து கண்டிப்பாக இதை விட அதிகமாகவே ஃபீஸ் வாங்குவாங்க. ஸோ ஒரு ஸ்டூடெண்ட் கவுன்சிலிங்கில் போனாவே 2 lakhsலேருந்து ஒரு 2.5 lakhs வரைக்கும் அவங்க ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். காலேஜ் ஃபீஸ் அண்ட் ஹாஸ்டல் ஃபீஸ் ஆர் பஸ் ஃபீஸ் இதெல்லாம் சேர்த்து. ஏன்னா அவங்களுக்கு ஆல்ரெடி ஒரு பிராண்ட் நேம் இருக்குது, அதனால் கவுன்சிலிங்கில் வந்தாவே அந்த ஃபீஸ் தான் இருக்கும். ஸோ இது வந்து அடுத்த லெவல் ஆஃப் ஃபீஸ் கேட்டகரி. பட் இப்போ இந்த காலேஜில் நம்ம சேரணும், கவுன்சிலிங்கில் வரணும் அப்படின்னா இதுக்கும் வந்து ஓவராலாக ஹை கட் ஆஃபே வேணும். எக்ஸ்ட்ரீம்லி ஹை கட் ஆஃப் லைக் 190, 195 அப்படின்னு இல்லைனாலும் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 170, ஒரு 175, 180 அந்த ரேஞ்சில் இருந்தால் தான் ஒரு டாப் ரேஞ்சில் இருக்கிற ஒரு காலேஜ் வந்து ஃபாஸ்ட்டாக சீட் வந்து ஃபில் ஆகும். அப்போ வந்து அந்த சீட் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா இந்த ரேஞ்சில் இருக்கணும். பட் அந்த காலேஜில் போனதுக்கப்புறம் இந்த ஃபீஸ் வந்து இருக்குன்றத நம்ம அங்கே முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு சீட் எடுக்கிறது பெட்டர். ஏன்னா நம்ம கவுன்சிலிங்கில் எடுத்துகிட்டு அப்புறம் அங்கே போய் ஃபீஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னா நம்ம அதுக்கப்புறம் அதை நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால் இந்த டாப் பிராண்டில் இருக்கிற காலேஜஸ்லாம் நீங்கள் சாய்ஸ் லிஸ்ட்டில் வைக்கும்போது ஒரு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஆனால் கண்டிப்பாக வந்து ஒரு 2.25 லட்சத்துலேருந்து ஒரு 2.5 லட்சம் இல்லை 2.25 லட்சம் வரைக்குமே பர் இயருக்கு ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்குது. இதுக்கு அடுத்தது வந்து இப்போது கவுன்சிலிங்கில் ஒரு டாப் காலேஜஸ் எனக்கு கிடைக்காது, நான் மேனேஜ்மெண்ட் தான் போகணும் அப்படின்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கு எவ்வளோ செலவாகும்னு பார்த்தீங்கன்னா, அகைன் இது டிபெண்ட்ஸ் அப்பான் த காலேஜ். சில காலேஜ் ஒரு நார்மலாக ஒரு நாமினலாக ஒரு 4 lakhsலேருந்து 5 lakhs வரைக்கும் கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கும், மற்ற பிரான்ச்சஸ்க்கு ஒரு 3 lakhsலேருந்து ஒரு 3.5 lakhs வரைக்கும், ஒரு ஈசினா 3 lakhs, ட்ரிபிள்இனா 1.5 lakhs அந்த மாதிரி ஒரு டொனேஷன் வாங்கிட்டு ஒரு நார்மல் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், அதாவது கவுன்சிலிங்கோட கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஒரு 1.5 லட்சம் ரூபா பர் ஆனம் அந்த மாதிரி இருக்கிற மாதிரி ஃபீஸ் ஸ்ட்ரக்சரில் ப்ரொவைட் பண்ணுற சில காலேஜஸ் இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது நீங்கள் அந்த டொனேஷனை பே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்கள் சீட் எடுக்க வேண்டியதாக இருக்கும். அண்ட் எவ்ரி இயர் வந்து அந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை பே பண்ணலாம். இதுக்கும் அடுத்த லெவலில் பார்த்தீங்கன்னா சில காலேஜஸில் வந்து 6 lakhs per annum, 8 lakhs per annum அது மாதிரி ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இருக்குது. ஸோ இது என்ன அப்படின்னா, இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் வேணும் அப்படின்னா ஹெவி டொனேஷன் இருக்குல்ல, அந்த டொனேஷனை வந்து அப்படியே 4 years ஸ்ப்ளிட் பண்ணி ஃபீஸோடு சேர்த்து அப்போ ஸோ டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் ஆஃப் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இப்போ நம்ம பார்த்தோம். பட் இதோட ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம மார்க் எவ்வளோ கம்மியாக இருந்தாலும் நம்ம கவுன்சிலிங்கில் ஈஸியாக சீட்டு கிடைக்கும். அண்டு ரொம்ப லோ கட் ஆஃபாக இருக்குது, ஒரு 110 இருக்குது, இல்லை 120 இருக்குது, ஒரு 130 இருக்குது, அப்போ வந்து நமக்கு நல்ல காலேஜ் கிடைக்காதா அப்படின்னு சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நிறையவே டவுட்ஸ் இருக்குது. பட் அந்த மார்க்குக்கு ஏற்ற ஒரு பெஸ்ட்டு காலேஜ் வந்து கண்டிப்பாக கவுன்சிலிங்கில் கிடைக்கும். ஸோ நான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து அவங்கவுங்க மார்க்குக்கு ஏற்ற மாதிரி அந்த மார்க் ரேஞ்சில் எது பெஸ்ட்டோ நான் நிறைய ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன். சில ஸ்டூடெண்ட்ஸ்லாம் 125, 130 கட் ஆஃப்லாம் எடுத்து இப்போ வந்து நல்லா படிச்சுக்கிட்டு இருக்காங்க. பட் அந்த மார்க் ரேஞ்சில் நிறைய காலேஜஸ் இருக்கும். பட் அதுலேயே வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணுற காலேஜஸாக நீங்கள் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் ஃபர்தராக நீங்கள் எதுக்குமே வந்து ஒரி பண்ண தேவை கிடையாது. ஸோ நீங்கள் லோ கட் ஆஃபாக இருந்தாலும்
ஒரு லோ ஃபீ ஸ்ட்ரக்சரில் பெஸ்ட்டு காலேஜில் சேர்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அதனால் கவுன்சிலிங் ப்ராசஸை நீங்கள் வந்து ஒரி பண்ணாமல் ஹாப்பியாக அட்டன் பண்ணுங்கள். ஸோ இன்னும் ஃபர்தர் வீடியோஸில் நம்ம நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் அபவுட் காலேஜஸ், கோர்சஸ் அதை பற்றிலாம் நம்ம பார்க்க போகிறோம்.